முதல்ல வந்து நம்ம நடிகர் சங்கம் அந்த ரோடு போகும்போது அந்த நிலம் தயாராக இருக்குது, கண்ணதில் ஒரு கட்டடம் வரத்துக்கு தயாராக இருக்குது. அதில் என்ன பிரச்சனை? வணக்கம். அதாவது வெங்கட், அதாவது நீங்கள் வந்து என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் நண்பர். அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்லா இப்போ சொன்னீங்க இந்த டிவிலேருந்து வந்திருக்கேன்னு. அதனால் அது மாதிரி என்னை வந்து எவ்வளோ கேட்கணுமோ கேட்கலாம் டீப்பாக. நீங்கள் வந்து நம்ம நண்பராச்சு, நம்ம எல்லாம் விட்டு கொடுக்கல வேணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, லாங்கஸ்ட் பீரியடு சர்வீஸ் வந்து நடிகர் சங்கத்தில் வெறும் மெம்பராக இல்லை, பதவியிலே இருக்கிற ஒரே ஆள் நான் தான். இன்னொன்று, பெப்சியில், அதாவது நான்லாம் வந்து பீக்குன்னு சொல்கிறாங்களே நடிகர்களுக்கு, பிஸியஸ்ட் டைம். மீசை ஒட்டி ஒட்டி எடுத்து எனக்கு ரத்தமே வந்துருச்சு. இங்கே ராமநாராயண் சார் படத்துலையும் அன்னை பூமி படத்துலையும் நடிச்சுக்கிட்டே இருந்தேன் மாற்றி மாற்றி. இங்கே ஒரு மீசை, அங்கே ஒரு மீசை, இங்கே ஒரு, அப்போ ரத்தம் வந்துருச்சு எனக்கு இங்கே. அந்த மாதிரி பிஸியஸ்ட். அப்படி பிஸியாக இருந்த நடிகனில் பெப்சியில் போய் 7 வருஷம் உபத்தலைவராக இருந்து, மோகன் காந்திராமண்ணன் தலைவர், நான் வந்து உபத்தலைவராக இருந்தேன் ஒரே நடிகன் நான் தான் இன்னைக்கு வரைக்கும். அப்புறம் அடுத்தது என்னென்னா, சின்ன வயசுலேயே தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக வந்து கண்டினியூஸாக 14 வருஷம் தலைவனாக இருந்தவன் நான் தான். இந்த பெருமையெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் உள்ளே வரும்போது 1800 ரூபா, 1800 ரூபாவோ 400 ரூபாவோ ஏதோ ஒரு கரண்ட் பில் கட்ட முடியாத டைம். அப்போ போய் சத்யராஜ் சார்கிட்ட போய், மாப்பிள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா எனக்கு அப்படின்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் கொடுத்தான். கேஆர் விஜயம்மா வீட்டுக்கு போவேன். அவங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய பெருமை, நல்ல விஷயம் என்னென்னா, புருஷனும் பொண்ணாட்டியும் எதிர்க்க தள்ளி உட்காந்துருவாங்க. நான் நடுவில் என்னை உட்கார வச்சுருவாங்க. அது அவங்களுக்கு யூஷுவல் ட்ரெண்டு. உட்காந்துருப்பேன். இல்லைம்மா இப்போ கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு வசதி இல்லை மேடம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க எல்லாம் அப்படியா, சரி ஒரு 25,000 ரூபாய் செக்கை போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க கேஆர் விஜயம்மா. உடனே வேலை அங்கிள் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, அட போமா இதுக்கெல்லாம் போய்ட்டு 25,000லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வேறு ஒரு 30,000 போட்டு கொடுங்க அவர் சொல்லுவார். அப்படி இப்படின்னு வந்து நான் எதுக்கு வந்தேன்னு சொல்லவும் மாட்டேன். முதல்ல டக்குன்னு போய் அட்டாக் பண்ணுவேன். வந்ததில் என்ன ஆகிடும்னா, கடைசியில் போட்டி போட்டு புருஷன் முன்னாடி 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க. அப்புறம் ராஜேஷ்லோசன் அம்மா வந்து ஒரு அமௌண்ட், என்ன அமௌண்ட் வேணாலும் அந்த ட்ரஸ்ட்டு மிந்தி பணம் கட்டுவாங்க. அப்போ ட்ரஸ்ட் இல்லை, பணம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. ட்ரஸ்ட் இருந்தது, பட் இட் வாஸ் அண்டர் கன்ஃபியூஷன். அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு சரோஜதேவிமா வந்தாங்க. அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 50,000 2 செக் போட்டு கொடுத்துட்டாங்க. டெபாசிட் பண்ணி நடிகர்களுக்கு கொடுங்கன்னு. அதை கூட இந்த தகராறில் 94 நினைக்கிறேன், அந்த தகராறுலலாம் சரோஜதேவி பேச வச்சு, அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் அவங்க பாட்டுக்கு, நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு 50,000 ரூபா கொடுத்தா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லிட்டாங்க. 50,000 ரூபா கொடுத்ததை திருடி விட்டார் ராதா ரவின்னு உடனே நோட்டீஸ் அடித்தாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இது எதுக்குன்னு நான் பேட்டி கொடுத்தேன் டிவியில். நான் கொடுக்க வேணாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், டிவியில் கொடுத்தேன். இன்றைக்கி ரஜினி சார் சொல்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னான், 100 தடவை சொன்ன மாதிரி, ஒரே தடவை தான் சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கொடுத்தேன் ஒரு பேட்டி. அதில் தெரியாமல் பாவம் சரோஜதேவி 50,000 ரூபா கொடுத்ததை சொல்கிறாங்க. அவங்க மொத்தம் கொடுத்தது 1 லட்சம் சொல்லி 2 டெபாசிட் பண்ணதையும் காமிச்சேன். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், என்னை எதிர்த்து பேசணுங்களுக்கு கூட தெரியும். அப்புறமா அந்த ரேகா பியூட்டி பார்லர்னு வச்சுருந்தேன். அது வந்து ராமரங்கனுடைய பேத்தி சைதாப்பட்டியில் ரேகா ஹவுஸ் இருக்குல்ல, அவங்களுடைய பியூட்டி பார்லர். பட் அது ஏன் பொண்ணு பேர் ரேகா. உடனே ராதாரவி பொண்ணு பேரில் ஆரம்பிச்சிட்டாரு சங்கத்துக்குள்ளேன்னு சொல்லி அது ஒரு இது பண்ணாங்க. பட் அதெல்லாம் உடச்சி வந்தேன். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போல்லாம் ரொம்ப கையேந்திர டைம் சங்கம், கையேந்திக்கிட்டே தான் இருக்கும். நான் அப்புறமா போய் இப்போ ஜேபிஆர்னு இருந்தார், அவர் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் வந்து சிவசூரியன், அவர் வந்து எனக்கு ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னோட இருந்தவர். இருந்தாலும் அவர் அதிமுக, நான் திமுக கட்சி ரீதியாக பார்த்தா. பட் அவர் என்னுடைய ட்ரெஷரராக இருந்தார்.
அதில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே சரி நம்ம ரூல்ஸ் படி நான் வேணும்னே இவங்க இருந்தால் என்ன இல்லை, நான் கையெழுத்து தப்பாக போட்டார் அவர் ஒரு செக்கில். சரி நான் அதுக்காக சரி அவரை எடுத்துடுறோம், செக்ரட்டரி எடுத்துட்டோம். அது ஜெனரல் பாடியுடைய டெசிஷன், என்னுடைய டெசிஷனே அல்ல. பட் நான் போட்டது உண்மை ஜெனரல் பாடி. அப்போ ஒரு தகராறு, இந்த பூச்சி முருகன் இருக்காப்புல. அப்போ அவன் அந்த பையன் வந்து என்னை தந்தை ஸ்தானத்துக்கு வச்சிருந்த ஒரு தம்பி. எங்கள் அப்பா சில தரப்பிழாக்கெல்லாம் என்னோட ரொம்ப நியாயமாக இருந்த தம்பி. அப்புறம் அவன் என்ன செஞ்சு, என் நாடக கம்பெனியில் ஒரு நடிகர் தான். அப்புறம் என்ன செஞ்சான், அவன் என்ன எதிர்த்துட்டான். அன்னைக்கு ராதாரவி இங்கே குடித்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டான். நான் என்னைக்குமே இல்லைன்னு சொன்னதே இல்லையடா, என்னடா அவன் வேற ஏதோ சொல்கிறான், நான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன்றதை சொல்கிறான். அப்புறம் நான் சொன்னேன் சரி வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டேன். அதோட நின்று போச்சு அந்த விஷயம். இப்படி பல பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. அப்போ வந்து ஜேபிஆர் என்ன செஞ்சார்னா, அவர்கிட்ட போய் தப்பாக டியூஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது நாங்கள் ஏதோ அதிமுகவெல்லாம் வெளியே வரட்டிட்டு திமுகவாக இருக்க போகிறோன்ற மாதிரி. எனக்கு அது மாதிரி ஐடியா கிடையாது. நான் வந்து அங்கே அரசியல் இருக்கக்கூடாதுன்னு அப்போருந்தே பார்த்துக்கிட்டேன். 1986 இது. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, மூலமா அவர் வீட்டுக்கே போயிட்டேன் நேரம். நான் அவர் வீட்டுக்கு போன உடனே ஜெயபேரன்னு யோசிச்சிருப்பார், எப்படி என்னடா வீட்டுக்கே வரானே வேணே. நான் போய் வீட்டுக்கு போய் நானும் மனோகர் சாரும் போய் சொன்னோம், அப்படி இல்லைண்ணே நீங்கள் வந்து பாருங்கண்ணே, நான் ஏதாவது அரசியலாக நடத்துகிறேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தான், என்ன தம்பி அரசியல் பண்ணுறீங்களான்னு கேட்டார். என்ன அரசியல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் வந்து பாருங்கண்ணேன்னு சொன்னால் அவர் வந்து கலந்துக்கிட்ட ஜெனரல் பாடி அது. அவர் பெரிய லெவலில் ஆகிட்டார், இருந்தாலும் அவர் வந்து கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு பார்த்தாரு. நவரசம் ஜிகேஎஸை உள்ளே போட்டார் அவர் அதிமுக. நவரசம் ஜிகேஎஸை போட்டோன்னு அவர் சைலண்ட் ஆகிட்டார். நான் இதுதான் வச்சிருந்தேன் ஐடியா, சரி இங்கே அரசியல் வரக்கூடாது அப்படி தான் பார்த்தேன். ஏன்னா நான் எந்த பக்கத்தை பிரட்டினாலும் நடிகர் சங்கத்தை பொறுத்தளவில் புரட்சி தலைவர் தான் இருக்கிறாருன்னு சொன்னேன் ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு எனக்கு எவ்வளோ திட்டு விழுந்தது, யாரால் திட்டு விழுந்ததெல்லாம் நான் சொல்ல வரல. அப்படிலாம் நிறைய திட்டினாங்க. என்னையா நீ பாட்டுக்கு எம்ஜிஆர் சொல்லிட்டு இருக்கேன், இருக்கிற உண்மையை சொல்கிறேன். நான் வந்து டிஎம்கே இருக்கலாம், அதெல்லாம் வேறு. அதே மாதிரி தான் புரட்சி தலைவரை நான் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது, உங்களை நான் பார்க்க முடியலங்க, என்னை யாரும் பார்க்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் பக்கத்தில் உட்காந்தார் ஃப்ளைட்டில், பெங்களூரில் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ பண்டுட்டியார் நான் சொன்னார், மெட்ராஸ் வந்தோன்னே கொடுங்க தம்பி லெட்ரு, ஐயா உங்களை பார்க்க வைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ சிஎம் ஐ மஸ்ட் சீ ஹிம், என் ப்ரோட்டோக்காலுக்கு என்ன அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய நிகழ்ச்சி. அதை பற்றி நான் பேப்பரில் கொடுத்தோன்னே அதில் என்னை போட்டு திட்டினாங்க. ஏன்னா அவருடைய வாஞ்சையான அன்பு, புரட்சி தலைவருடைய வாஞ்சையான அன்பு அப்படி எழுத சொல்லிடுச்சு. 20 நிமிஷம் இந்த கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தார், விடவே இல்லை என்ன ஃப்ளைட்டில் வைப்ரேஷன். ஆமாம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பேசஞ்சர்ஸ் ஏற ஆரம்பிச்சோன்னே போய் உட்காருங்க சார்னு சொல்லிட்டாங்க. போய் பின்னாடி போய் உட்காந்தேன். வந்தவுடனே பேட்டி கொடுத்தேன். இன்னொரு 10 நிமிஷம் என்ன பிடிச்சிருந்தா நான் அதிமுக ஆயிருப்பேன்னு கொடுத்துட்டேன். அது ஒரு தொல்லையாக போச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ சிரமப்பட்டு இப்படியே வந்துட்டு அப்புறம் ரங்கநாதன் தெரு நாங்கள் வந்து கலைச்செல்வம் ஃபங்க்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கேன். கலைச்செல்வம்ன்றது கலைமாமணியில் சில பேருக்கு கொடுக்க முடியாமல் போயிட்டால் கூட கலைச்செல்வம் நடிகர் சங்கம் மூலியமாக கொடுக்கலாம், எதிர்காலத்தில் பெரிய அங்கீகாரம் வரும்னு சொல்லி நான் செஞ்சேன். கலைச்செல்வம்னு ஒரு பட்டம் கொடுத்தேன். அதுக்கு அமைச்சூர் நாடக விழா நடத்தி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொடுக்கறது. பட் ஆஃப்கோர்ஸ் அது வந்து விஜயகாந்த் வந்து இப்போ எனக்கு ரெஜிமா வந்து தலைவராக வந்த உடனே எல்லாருமே அதை நிறுத்திட்டாங்க. அவருடைய வேலைக்கு வேறு விஷயம், நான் அவரும் பேசினது. ஏன்னா கடன்ற ஒரு பெரிய சுமை ஆயிடுச்சு, அது இருந்தால் கஷ்டம். அதனால் அதுக்கு வந்தார். அப்புறமா அதை விட்டுருங்க, நான் அதுக்கப்புறமா வரேன். பட் நான் என்ன செஞ்சேன்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் நடந்து போய் செல்வரத்னம் சார் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அங்கே போய் அவர்கிட்ட உதவி கேட்டேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவ்வளோ பெரிய நடிகன் ஒருத்தர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வந்து நடந்து வந்து என்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்களேன்னு எல்லார்ட்டையும் சொல்கிறார். நான் நடிகர் சமுதாயத்தில் இப்படி ஒருத்தர் இருப்பார் நான் எதிர்பார்க்கல சார், உங்கள் சர்வீஸ் ரொம்ப பெரிய விஷயம் சொல்லிவிட்டு 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. அப்புறமா மூலமாக நாங்கள் நம்ம தான் கரெக்டாக இருப்போமே,
கரெக்டுங்க, இந்த பரிசு பொருள்லாம் கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும், இதை வாங்கினோம்னா அது சரி ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிங்கன்னு சொன்னார். அப்புறம் நம்ம உள்ளே வந்ததுக்கு பிறகு இப்போ இந்த கேஆர் செல்வராஜ் இவங்கெல்லாம் உள்ளே போய் தான் வாங்கினாங்க. அது வாங்கும் போது அதை ஒரு 75,000 ரூபாய் ₹1 கொண்டாந்துருவோம். ஆனால் அப்படி வருஷம் செஞ்சுக்கிட்டு இருந்தவர் அவர். ஸோ இவங்களெல்லாம் எதுக்கு நான் கோட் பண்ணுறேன்னா, இப்படி பெரிய அளவில் எங்களுக்கு உதவி செஞ்சவங்க. ஒரு தடவை ஐ ஃபீல் தர்மத்தின் தலைவன் நடிச்சுக்கிட்டு இருக்கார் ரஜினி சார் தேவர் ஃபிலிம்ஸில். அப்போ நான் என் வண்டியை எடுத்துகிட்டு போய் நைட், சார் நீங்கள் கொஞ்சம் வரணும் சார், சங்கத்தை வந்து பார்த்துட்டு போங்க சார். கூப்பிட்டு போய் சங்கத்தை சுற்றி காட்டினேன். அப்புறமா வந்து கமல் நாங்களாம் அப்போல்லாம் நல்லா பேசுகிற இதில் இருந்தோம். அதனால் கூப்பிட்டு சொல்லுவேன், எப்போ பாரு இருந்தாலும் சங்கம் தான். ஏன்னா டைரக்டர் அமீர்ஜான் ஒரு வாட்டி சத்தம் போட்டார். இவருடைய படம் நம்ம கோவை தம்பின்னு படம், அது விஜயமாவும் ராதிகா நான்லாம் நடித்தோம். அதில் இந்த பாருங்க, வரிங்க ரவி, சும்மா வந்து எல்லோரும் மெம்பர் ஆகிட்டாங்களா அது இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு என்னை சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படின்னா சரிங்க என்னை விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, வேறு யாராவது போட்டுங்க. ஏன்னா நான் இருந்தேன்னா ஒருவேளை தவறி கேட்டுருவேன். நான் போய் சத்யா ஸ்டுடியோவில் போய் நின்று சத்யராஜை பார்த்து, ஐயா நீ மெம்பர் ஆகணுமையா, நான் ஆவலப்பா, ஆனால் பெருமை இல்லையா, அப்படிலாம் தாஜா பண்ணி ஆக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி தேடி போய் ஆக்கினேன். விஜிமாவையும் நான் வந்தது பிறகு தான் ஆக்கினேன் மெம்பரா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் சங்கம் யோசித்தேன். அஃப்கோர்ஸ் நான் வக்கீலுக்கு படித்தவன், என் படிப்பு, என்னுடைய லா காலேஜுடைய அனுபவம், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெரிய ஹெல்ப்பாக இருந்தது இந்த சங்கத்தில். அப்போ நான் பார்த்தேன், திடீர்னு ஒரு சின்ன மனக்கசப்பு உண்டாயிடுச்சு. இவன் வில்லன் நடிகன், இவன் போய் உட்கார்றதான்ற மாதிரி சில பேருக்கு கோவம். அப்புறம் அப்படி ஆயிடுச்சு. அதை பற்றி நான் பேச விரும்பல. பட் ஸ்டில் அப்போ தகராறு பண்ணவங்க பூரா அப்புறமா எனக்கு நெருங்கி வந்த காலங்கள். அந்த தகராறில் வந்து எனக்கு பேர் உதவியாக இருந்தது வந்து விஜிமா. அது நம்ம டிவின்றதுக்காக நான் சொல்லலை. என் கூட நின்னது வந்து சுகன்யா, மலேசியா வாஸ், ஜூனியர் பாலையா, விஜிமா நினைச்சு கூட. எஸ்எஸ் எல்லாம் வந்து கமிட்டி மெம்பர், உபத்தலைவரில் இருந்தான் எஸ்எஸ் சந்திரன்லாம். நாங்கள்லாம் வந்து ஒரு சைடு எடுத்துட்டோம். அப்போ விஜிமா எனக்கு பெரிய சப்போர்ட் ஆகி, அப்போ சத்யராஜ் எதிர்பக்கம்ன்றதில் வந்திருந்தான். அப்படி அவங்க 2 பேர் பேசி அந்த ஜெனரல் பாடி பெரிய தகராறு ஆச்சு. அதுக்கு சரத் சார்லாம் அப்போ வந்து அங்கே அந்த முகாமில் இருந்தார். அப்புறமா தெரிஞ்சு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஆல் ஆஃப் அ சடன் சரத் சார், அது விசு சாரே என்ன செஞ்சார்னா, எனக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். ராதாரவிக்கு சொல்லிக் கொள்கிறேன், அந்த மீட்டிங் போடுறாங்க பாருங்க, அந்த உங்களுக்கு எதிர்ப்பு கூட்டம், அது சாதாரணமான கூட்டம் அல்ல. ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், அவர் மேடையிலே பேசிட்டேன், ராதாரவி சாதாரணமான ஆள் இல்லை, நீங்கள் 2 பேரும் சுமூகமாக பேசி முடியுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னார். அந்த கடிதத்தை ஒன்றும் வச்சுருக்கேன் நான். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் யோசித்தேன், ஹீரோஸ் இல்லாமல், ஹீரோஸ்ன்றது இல்லை, முன்னணி நட்சத்திரங்கள், நல்லா சம்பளம் வாங்குறவங்க மொத்தம் 60 பேர்லேருந்து 70 பேர் தானே, 3000 பேர் மெம்பர்ஸில் இப்போ என்ன ஒரு 90 பேர் ஆகும். அதனால் இப்போ என்ன ஒரு 60 பேர் தான் இருக்கும், 90 பேர் கூட இருக்காது. இந்த 60 பேர் உள்ளே இருந்தால் தான் கடனை தீர்க்க முடியும். நான் பேங்க்ல இருந்து காப்பாற்றினேன் சங்கத்தை, விடாபடியாக காப்பாற்றினேன். எப்படின்னா, அக்கப்போரா பேசணும்னா என்னன்னு தெரியல, நியாயமான கருத்து கூட, ஐஓபியில் அவங்க கடன் தரக்கூடாது, பத்திரம் இல்லாமல் கடன் தந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணி அதை உடைச்சி அதுக்காக ஒரு இது ஒன்று அவங்கள உள்ள விடாமல் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சில டைமில் நான் வெளியூரில் இருக்கும்போது, கூலிக்காரன் படம் ஷூட்டிங்கில் தானு சார் படம், விஜிமா தான் ஹீரோ, நான் கிளைமேக்ஸ் 10 நாள் நான் கூட இருக்கணும்.